31 நாடுகளுக்கு பயணம் செஞ்சுருக்கேன். அங்கே ஆரம்பித்த பயணம். ஆனால் சூப்பர் மேட்ரு ஒன்று இருக்குது இதுக்குள்ளே. ஒரு டிக்கெட்டையும் என் சொந்த செலவில் வாங்கினதில்லை. எங்கேருந்து ஆரம்பித்த பயணம் தெரியுமா? இது இல்லை மேட்டர். என்னை ரிக்ஷாக்காரர் கூட்டிகிட்டு போனார்ல, அந்த 10 பைசாவை அவர் வாங்கவே இல்லை. பிறந்த 3வது நாள்லேருந்து ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறேன், 10 பைசா செலவில்லாமல். அந்த 10 பைசா செலவில்லாமல் ட்ராவல் பண்ண வச்சது என் கல்வி, என் உழைப்பு. இந்த கல்வியையும் உழைப்பையும் புத்தியையும் பிள்ளைகளை ஆயுதமாக பிடிச்சுக்கொள்ளுங்க. யாரையும் நம்பாதீங்க, அன்பு செலுத்துங்க. வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய டிசிஷன்ஸை யார் கையிலும் கொடுத்துடாதீங்க. யாரையும் ஜெயிப்பது என்பது ரொம்ப எளிது, ஆனால் சஸ்டெயின் பண்ணிட்டு நல்ல மனிதர்களா வல்லவர்களா இருப்பது ரொம்ப சிரமம். அந்த சிரமத்தினுடைய அடி நாதத்தை தொட்டு சொல்கிறேன், ஒருபோதும் உன்னுடைய மனசை வேறு விஷயத்தில் டீவியேட் ஆக விடாத. ஹேவ் அ கோல் ஆல்வேஸ். காலையில் எழுந்திருக்கிறியா, சாயந்தரம் போகிறது வரைக்கும், தூங்க போகிறது வரைக்கும் ஹேவ் அ கோல். அப்படியே ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்துடாத. ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டே போ. லைஃபை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு கவனம். நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கவனம். கவனம் இந்த ஜெனரேஷனுக்கு இல்லாத பழக்கம் ஒன்று. நேற்று தான் நாங்கள் என்எஸ்எஸ் கேம்ப் முடித்தோம். லீடர்ஸ், என்கிட்ட ட்ரெயின் ஆன லீடர்ஸ். நேற்று சீஃப் கெஸ்ட் வந்து உட்காராரு. சீஃப் கெஸ்ட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் டீ கொடுக்கணும். உங்களை எத்தனை பேருக்கு சீஃப் கெஸ்ட் வந்தாங்கன்னா, விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண தெரியும்? படித்தா மட்டும் போதாது, வாழ்க்கையில் சில நுட்பங்கள் தெரியணும். வெறும் படிச்சுட்டு இன்ஜினியராகவே இருக்கிறீங்களா மேடம் நீங்கள்லாம்? வீட்டுக்கு போனால் நான் படிச்சுட்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நான் என் பையன் சொல்லலாமா தள்ளுமா அப்படின்ட்டு போவான். அவனுக்கு நான் அம்மா தான். ஒரு போன வாரம் சொல்கிறான் என் பையன், என்ன தொண்டை கட்டிக்கிட்டே இருக்குது, நிறைய மீட்டிங்கா? ஆமாம். அப்படின்னா நல்ல ஏண்டா நல்லா பேசுகிற வரைக்கும் நான் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்கடா. லா படிக்கிறான், அதான் சொல்கிறேன் ஒரு நாளாவது நல்லா பேசு அப்படின்ட்டு போயிட்டான். எப்படி இருக்கும் எனக்கு? பையன் அப்படி தான் பேசுவான். அம்மாக்க கிட்ட பையன் அப்படி தான் பேசுவான். தள்ளும்பாங்க. என் அண்ணா என்ன நடுவில் நிற்கிற தள்ளும்பாங்க. இங்கே எல்லாரும் வாங்க மேடம், வணக்கம் மேடம் பீங்க. வீட்டுக்கு போனால் நான் வேற. எல்லா இடத்துலையும் கொடி தூக்கிக்கிட்டே இருக்க முடியாது, அதையும் மனசில் வச்சுக்கோங்க. எல்லாமே இப்படி அலைய முடியாது. கொண்டு வந்து சீஃப் கெஸ்ட்டுக்கு டீ, அந்த ஸ்நாக்ஸும் பிஸ்கெட்டை வைக்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொண்டு வந்து டீ வைக்குது. டீயை சாப்பிட்டுட்டு சமோசா சாப்பிட முடியுமா? பேசிக் நாலேஜ். சமோசா சாப்பிட்டுட்டு தானே மேடம் டீ சாப்பிட முடியும். ஏன் தெரியுமா? அது இல்லை, குழந்தைகளுக்கு வீட்டுக்கு எந்த விருந்தும் வர்றதில்லை, வீட்டில் ப்ராக்டிஸே இல்லை. வீடு அப்படி ஆயிடுச்சு. நாமாவது ட்ரெஸ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு போவோம் சாப்பிட்றதுக்கு குடும்பத்தோட. இப்போ அந்த பழக்கமும் போயிடுச்சு. எல்லாம் இந்த வாசலுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க சார். அதே அழுக்கு நைட்டியோட போய் உட்காந்துக்கிட்டு அதே பீட்சா சாப்பிட்ருக்கோம். அந்த பீட்சாவுடைய விலையை கேட்டால் நெஞ்சு எரியுது எனக்கு. 750 ரூபா சார். எங்கள் குடும்பம் உட்காந்து சாப்பிடும் சார். நாங்கள் 3 பேர், சிக்கன் பிரியாணி மட்டன் சொல்லிட்டு நல்லா நாங்கள் 3 பேரும் சாப்பிடுவோம். வீட்டில் சமைச்சி சாப்பிட்டோம். அது இத்தனூண்டு பண்ணு, அதுக்கு பீட்சான்னு பேர். முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை. கலாச்சாரம் எங்கேயோ போயிட்டுருக்கு. இந்த கலாச்சாரத்தை நீங்கள் தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பட்டமளிப்பு விழாவில் பேசுகிறேன். கல்வி பெற்றவர்களிடம் பேசாமல் வேறு யாரிடத்தில் பேசுவது? எல்லோருக்கும் வாய்ப்புகள் இந்த உலகத்தில் விரிந்து கிடக்கிறது. நீ போய் அதை எதை கிராப் பண்ணிக்கிற அப்படிங்கிறது தான். நான் எனக்கு என்ன விருப்பம் தெரியுமா? அடுத்தவர்கள் நம்முடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்கின்ற இடத்தில் இல்லாமல் நாம் நம்முடைய சம்பளத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் என்ன குவாலிட்டிஸை காம்படிட்டிவாக வளர்த்துக்கணும். பல நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு டிகிரி வாங்கின உடனே ஃபஸ்ட்டு அவங்க மறக்கிறது அந்த சப்ஜெக்ட் தான். 4வது வருடம் கூட முழுமையடையாத அந்த மாணவன் அந்த வருஷத்துக்கு பர் ஆனம் அவனுக்கு அந்த கம்பெனி ஆஃபர் பண்ணியிருந்த அமௌண்ட்டை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. 68 lakhs பர் ஆனம். உங்களை போல ஒரு பையன்தான், தமிழ்நாட்டு பையன்தான், உங்களை மாதிரி ஒரு காலேஜில் படிக்கிற பையன்தான். அவன்கிட்ட என்ன இருந்தது? 68 lakhsக்கு அவனை வந்து ஒரு கம்பெனி ஹையர் பண்ணுது. அடுத்ததாக இருக்கிற ஸ்ரீதேவிக்கு 62, அடுத்ததாக இருக்கிற ஒரு பையன் அவனுக்கு 56. இப்படியே காட்டிக்கிட்டே வராங்க எனக்கு. ஆனால் ஒரு புள்ளி விவரம் என்னென்னா, எதுவுமே வெளிநாட்டு கம்பெனி கிடையாது. அவங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறது கிடையாது, இங்கே பெங்களூரில் தான். எல்லாருமே வந்து ஏஐன்றாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆப்ரிவேஷன் என்ன? ஆர்டிஃபிஷியல். இன்னைக்கு இந்த உலகத்தை ரூல் பண்ண போகுது.
பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நான் சொல்லட்டுமா, 1000 ஏஐ வந்தாலும், லட்சக்கணக்கான ஏஐ கான்செப்ட் வந்தாலும், மனிதன் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அவனுடைய RI இருக்குல்ல, ரியல் இன்டெலிஜென்ஸ், அதை எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாலையும் வெல்ல முடியாது என்கின்ற நிலையில் இந்த நாடு நம்புகிறது என்றால், உங்களை நம்பித்தான் அந்த முடிவுக்கு அவர்கள் வருகிறார். ரியல் இன்டெலிஜென்ஸை வெல்ல முடியாது.